வெல்கம் டு ஆத்யம் சினிமாஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் 2026 ரிலீஸ் ஆன சாத்தான் தி டார்க் அப்படின்ற சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. சாத்தான் தொழுகை முறை எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சுட்டு, வெள்ளக்காரங்க வியாபாரம் செய்யறதுக்காக நம்ம இந்தியாக்குள்ள வந்திருந்தாலும் நாளடைவில் அவங்களோட படிப்பு, அவங்களோட மதம், அவங்களோட பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. 1800களில் கிறிஸ்துவ மதத்தை பரப்பறதுக்காக இந்தியாவுக்குள்ள வெள்ளக்கார கிறிஸ்துவ குரூப் வந்துச்சு. அதே மாதிரி அவங்க நாட்டுல கடவுளுக்கு எதிராக சாத்தானையும் கும்பிடுற குரூப் இருந்தாங்க. அவங்களும் இந்தியாவுக்கு வந்து அவங்களோட சடங்கு முறையெல்லாம் வந்து இந்தியால பரப்புனாங்க. அதோட நிக்காம அவங்களோட நம்பிக்கைகள், மாந்திரிக முறைகள் எல்லாத்தையுமே நம்ம மக்கள் மேல பிரயோகம் பண்ணாங்க. அதை செஞ்ச குருமார்கள் அதோட நிக்காம இந்த முறைகள், மந்திரங்கள் எல்லாத்தையுமே ஒரு புக்கா எழுதி அந்த புக்கையும் பாதுகாத்துட்டு வந்தாங்க. சுதந்திரம் கிடைச்சு வெள்ளக்காரங்க நாட்டை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் இந்த சாத்தான வழிபடுற குரூப்பும் வெளியேற வேண்டி வந்துச்சு. அவங்க போனாலும் கூட அவங்க பரப்பின சாத்தான் வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ற கிராமமான அஸ்தினாபுரம் இன்னமும் அந்த சடங்குகள், பலி கொடுக்கிறது, நரபலி கொடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இன்னும் அந்த கிராமத்துல நிறைய அமானுஷங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை பத்தின கதை தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா குழந்தைய காமிக்கிறாங்க. இவங்க இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில இந்த அம்மாவோட அம்மா இந்த குழந்தையோட பாட்டிய ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. இந்த அம்மா இந்த குழந்தை கிட்ட சாப்பாடு கொண்டு போய் பாட்டிக்கு கொடுக்க சொல்லுது. அந்த குழந்தையும் புத்திசாலித்தனமா ஏமா என்ன கொண்டு போய் கொடுக்க சொல்றேன்னு கேட்கும். அதுக்கு அந்த அம்மா, பாட்டிக்கு எனக்கு சண்டை, நீ சொல்றத செய். அந்த குழந்தைய அம்மா சொன்ன மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு போய் அந்த கதவு வழியா வச்சுட்டு வந்துரும். அந்த ரூம்ல இருந்து பயங்கரமான அலறல் சவுண்டு, கத்துற சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப அப்படியே காலங்கள் போகுது. 1989ல காமிக்கிறாங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணு வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிடுறா. அவளுக்கு ஒரு காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு தங்கச்சி இருக்கா. பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அம்மா வழி அனுப்பி வைக்கிறாங்க நல்ல விதமா. இப்போ நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வேற யாரும் இல்ல, நம்ம பிக் பாஸ் FJ தான். காலையில தூங்கி எந்திரிச்சு அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான். ஏன்னா எந்திரிச்சதே லேட்டு, ஸ்கூலுக்கும் லேட்டு. ஆனா இவன் ஸ்கூலுக்கு லேட்டா போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, இவன் கிளாஸ் நடக்கும்போது லேட்டா போனான்னா எதிர்ச்சியா அந்த பொண்ணு இவனை திரும்பி பாப்பா. அந்த ஒரு பார்வைக்காகவே டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டா போயிட்டு இருக்கான் இவன். நம்ம ஹீரோ பேர் சாகர். அவனுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் முரளி. நம்ம ஹீரோயினோட பேர் அலிஷா. ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரியும் சாகர் வந்து அலிஷாவை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. நம்ம சாகர், அலிஷா அவங்க எல்லாம் படிக்கிறது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல ஒட்டின மாதிரி ஒரு பெரிய சர்ச் இருக்கும். ஸ்கூல்ல பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு அமானுஷமான விஷயம் நடக்கும். அந்த சர்ச்சை சுத்தி நிறைய காக்காக்கள் பறந்துகிட்டு இருக்கும். நம்ம சர்ச்சில் ஃபாதர், மதர்ஸ் எல்லாம் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்க பிரேயர் நடந்துட்டு இருக்கும் போது அலிஷாவோட அம்மாவுக்கு என்னவோ ஆகுது. திடீர்னு வீட்டை திறந்துகிட்டு விசித்திரமா நடந்து வந்துகிட்டே இருக்காங்க சர்ச்சை நோக்கி. இவங்க பேர் மெர்சலின். சர்ச்சுக்குள்ள போய் ஃபாதரை பாக்குறாங்க. ஃபாதர் வந்து பதறாரு இவங்களை பார்த்த உடனே. அங்கேயே நில்லு, உள்ள வரக்கூடாது, உங்களை மாதிரி தீய சக்தியை கும்பிடுறவங்களா இதுக்குள்ள வரக்கூடாது, இது ஒரு புனிதமான இடம், சர்ச்சை விட்டு வெளியில போன்னு ஃபாதர் துரத்துறாரு. ஆனா மெர்சலின் ஃபாதர் கிட்ட, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க ஃபாதர், ஏன் எல்லாரும் ஒதுக்குறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. வியாழக்கிழமை தான் பாவ மன்னிப்பு தருவாங்க, நீ இன்னைக்கு போ, வியாழக்கிழமை வா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. அது தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிறாரு உங்க கடவுள், அவர் சொல்லட்டும், அப்ப நான் போறேன். ஆனா அவர் அப்படி சொல்ல மாட்டாரு, கண்டிப்பா என்ன தலை நிமிந்து பாப்பாரு அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் கேட்டு ஃபாதர், மதர் எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. எவ்வளவு தடுத்து வெளியே வரட்ட பாப்பாங்க, ஆனா போக மாட்டா. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்க கடவுள் என்ன பார்க்கலன்னா நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அதிசயம் என்னன்னா, ஐரின் சொன்ன மாதிரியே கடவுள் தலை நிமிந்து ஐரினை பாப்பாரு. கடவுளை அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபாதரால என்ன பண்ண முடியும்? உனக்கு பாவ மன்னிப்பு தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் பாவ மன்னிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபாதர் பாவ மன்னிப்பு கொடுக்கும் ஐரின் பேச ஆரம்பிக்கிறா. எனக்குள்ள என்னென்னவோ தோணிக்கிட்டு இருக்கு ஃபாதர், யாரோ எனக்கு கட்டளை இட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த கட்டளையை நான் நிறைவேற்றுறேன், ஆனா நான் பண்றதெல்லாம் பாவம்னு எனக்கு தெரியும், ஆனா என்னால கட்டுப்படுத்த முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவா. ஃபாதரும் உன்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி பாவ மன்னிப்பு கொடுக்கறாரு. நான் பாவ மன்னிப்பு வாங்க வந்ததை இனிமே செய்ய போற பாவத்துக்கு தான், இங்க என்ன பாருங்கன்னு சொல்லி ஐரின் சொல்லுவா. ஃபாதர் திரும்பி பார்த்தா ஐரினோட கையில ஒரு சிம்பிள் வரைஞ்சிருக்கும் ரத்தத்தாலேயே. அதை காட்டுறாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. நம்ம சாகர் கிளாஸ்ல மோனின்னு இருக்கிற இன்னொரு பொண்ணு கிட்ட சொல்லி, நான் அலிஷாவை லவ் பண்றேன், அவகிட்ட எப்படியா கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மோனின்ற பொண்ணை தூது அனுப்புறான். சாகர் சொன்ன மாதிரியே மோனியும் போயிட்டு அலிஷா கிட்ட பேசுறா. ஆனா அலிஷா திட்டவட்டமா சொல்லிடுறா, என்ன லவ் பண்ண அவனுக்கு தான் பிரச்சனை, அவன் லைஃபை நான் நாசமாக்க விரும்பல, லவ் கல்யாணம் எல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. ஆனா அந்த மோனின்ற பொண்ணு, நீ அவனை பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு அலிஷாவை ஃபோர்ஸ் பண்ணுவா. இங்க நடக்கிறதெல்லாம் சாகர் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பான். பதில் எதுவும் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே போயிடுவா. அப்படின்னா அவளுக்கும் விருப்பம் இருக்கு போல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம சாகர் தரையில நிக்க மாட்டான், பறக்க ஆரம்பிச்சிருவான். ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம அலிஷாவும் ஐரினும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வர வழியில பார்த்தா அவங்க அம்மாவும் இங்க இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்து அலிஷா, நீ எங்கம்மா போயிட்டு வர, உன்னை நான் வீட்லயே தானே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்காக வெளியில வந்தேன்னு சத்தம் போடுறா. அவங்க அம்மா நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்து திடீர்னு பார்த்தா ரொம்ப அமானுஷமா விசித்திரமா பேச ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து பசங்களும் பயந்துடுறாங்க. வாமா வீட்டுக்கு போலான்னு சொல்லி பசங்க அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. ஆனா அம்மா, இப்போ நான் நம்ம சாம் அங்கிள் வீட்டுக்கு தான் பால் கொடுக்க போனேன், பால் அங்க கொடுத்துட்டேன்னா வச்சுட்டேன்னா எனக்கு டவுட்டா இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வீட்டுக்கு போ, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் அந்த சின்ன பொண்ணையும் அனுப்பிச்சு வச்சுட்டு அலிஷா போற அந்த வீட்டுக்கு. அலிஷா அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீட்டுல யாரும் இருக்க
மாட்டாங்க. வீடு கதவு சாத்தி இருக்கும், குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பா, யாரும் வரமாட்டாங்க. சரின்ட்டு ஜன்னலை திறப்பா, ஜன்னல்ல இருந்த ரத்தக்கரை கையெல்லாம் ஆயிடும். அவளுக்கு ஏதோ தப்பா தெரியுது, பயந்துருவா. சரி கிளம்பலாம் அங்க இருந்து வீட்டை விட்டு இறங்கி வரும்போது பார்த்தா இன்னொரு பெரிய அதிர்ச்சி. வீட்டு வாசல்லயே ஒரு விரல் ரத்தம் கொட்ட கொட்ட கட்டி தொங்க விட்டுருக்கும். இதை பார்த்த உடனே அலிஷா பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி போறா. வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுல இன்னொரு பெரிய அதிர்ச்சி. தங்கச்சி ஐரின் ஒரு ரூம்ல ஏதோ அழுதுகிட்டே ஒளிஞ்சுகிட்டு இருப்பா. இன்னொரு ரூம்ல ஏதோ சத்தம் கேட்கும். அலிஷாவோட அம்மா கிச்சன்ல நின்னுகிட்டு அந்த பக்கம் திரும்பி ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அலிஷா எவ்வளவு கூப்பிடுவா, அவங்க அம்மா காதே கேட்காது. அலிஷா பயந்துகிட்டே கிட்ட போய் பார்த்தா அவங்க அம்மா கத்தியால தன்னோட சொந்த விரலையை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அம்மாவை தடுத்து கத்திய புடிங்கி போட்டு கைக்கு கட்டு போட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறா. ஆனா அவங்க அம்மா சுயநினைவு இல்லாம தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அலிஷா கட்டு போடும்போது அவங்க நார்மல் ஆயிடுறாங்க. இப்ப சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா அழுகுறாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் ஏன் இப்படி பண்றேன்னு தெரியலன்னு சொல்லி அழுகுறாங்க. அன்னைக்கு ராத்திரி 3 பேரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட தொடங்குறாங்க. திடீர்னு அவங்க அம்மா அலிஷா கிட்ட நம்ம பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடலாமான்னு சொல்லுவாங்க. அலிஷாக்கு ஒரே ஆச்சரியம். யூசுவலா அவங்க அம்மா பிரேயர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சரிமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவா. பசங்க 2 பேரும் பிரேயர் பண்றாங்க. ஆனா அவங்க அம்மா ஏதோ மந்திரங்கள் சொல்ற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா ஒரே அலற ஆரம்பிக்கிறாங்க. முடிச்சிட்டு திரும்ப நார்மல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த மிருகங்கள்லாம் சாப்பிடும் அந்த மாதிரி எல்லாத்தையும் வாயில போட்டு அமுக்கி பயங்கரமா கடிச்சு தின்றாங்க. பசங்களுக்கு அதை பார்க்க பயங்கர விசித்திரமா இருக்கு. நைட் அவங்க அம்மா தூங்கிடுறாங்க. ஆனா பசங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மாக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. மறுநாள் வழக்கம் போல காலையில எந்திரிச்சு ஐரின் அவங்க அம்மா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அலிஷா அவங்க அம்மா கிட்ட வந்து அம்மா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல, நான் வீட்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுவா. அலிஷா அவங்க அம்மா நீ எதுக்காக பயப்படுறன்னு தெரியும், என்னால நீ ஸ்கூலுக்கு போலாம் எனக்கு பயங்கர சங்கடமா இருக்கும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு கவலைப்படாம ஸ்கூலுக்கு போன்னு சொல்றாங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரி அலிஷா அவங்க அம்மா உள்ள வச்சு பூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறா. இப்ப அலிஷா ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது அலிஷாக்கு மட்டும் ஏதோ விசித்திரமான சவுண்ட் கேக்குது. இப்ப அலிஷாவாலே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க அம்மாக்கு நடக்கிற மாதிரி இவளுக்கு அமானிஷம் நடக்குது. அவ சுயநினைவை மீறி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கா. அலிஷா இப்படி பிஹேவ் பண்றத கிளாஸ் டீச்சர் பார்த்து அவளை கத்தி கூப்பிடுறாங்க. அப்பதான் அவளுக்கு சுயநினைவே வருது. கிளாஸ் டீச்சர் வார்னிங் கொடுப்பாங்க. அலிஷாவும் சாரி மேம் சொல்லிட்டு கிளாஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அலிஷா உட்கார்ந்திருக்கிற கிளாஸ் ரூம் ஜன்னல் பக்கத்துல ஒரு காக்கா வந்து உட்காரும். எதுவுமே வந்து உட்காராது. அலிஷாக்கு அப்படி தோணும். அவ அதை பார்த்து பயப்படுறத பார்த்து கிளாஸ் இருக்க பசங்களை அவ்வளவு விசித்திரமா பாக்குறாங்க. அவ அதை விரட்ட வர ட்ரை பண்றா. அலிஷா விசித்திரமா பிஹேவ் பண்றத பார்த்த கிளாஸ் டீச்சர் அவளை ஹெச்எம் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அலிஷா இப்ப ஹெச்எம் ரூம்ல இருந்து அழுதுகிட்டே வெளியில வருவா. அப்ப சாகரோட ஃப்ரெண்டு மோனி அவளை மடக்கி ஒரு லெட்டர் கொடுப்பா. அலிஷா இது என்னன்னு கேட்பா. அதுக்கு மோனி இது சாகரோட நம்பர், அவங்க அப்பா பெரிய அட்வொகேட்டா, அவங்க அப்பாக்கு தெரிஞ்ச பெரிய சைக்காட்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்த்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொன்னா அப்படின்னு மோனி சொல்லுவா. இதை கேட்ட அலிஷாக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடும். அவன் என்ன பைத்தியன்னு நினைச்சிட்டானா, எனக்கு ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறா. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கா. இப்ப இன்னொரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல ஒரு குட்டி பாப்பா இருப்பா. அந்த பாப்பாவோட அம்மா கிச்சன்ல ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு ஏதோ கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அந்த பாப்பா ஹால்ல விளையாடிக்கிட்டே பதில் சொல்லும். இது ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த பாப்பா பதில் எதுவும் சொல்லாது. அவங்க அம்மா வந்து வீடெல்லாம் தேடுவாங்க. அந்த பாப்பாவை காணாம போயிடும். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். வீடு பூட்டி இருக்கு, எங்க போயிருப்பா பாப்பா, வெளியில எங்கேயுமே போக சான்ஸே இல்லையேன்னு வீட்டுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும். அவங்க ஜன்னல் வழியா பார்த்தா அந்த குழந்தையோட அம்மா மாதிரியே ஒரு உருவம் வெளியில நின்னுட்டு இருக்கும். அந்த குழந்தை அதுதான் அம்மா நினைச்சு அவங்க அம்மா கிட்ட போகும். அவங்க அம்மாக்கு முன்னாடி ஒரு கிணறு இருக்கும். இவங்க உள்ள இருந்து எவ்வளவோ கதறுவாங்க, கத்துவாங்க, கதவு திறக்காது. அவங்களால கதவு திறக்க முடியாது. அந்த குழந்தை அப்படியே போய் கிணத்துல விழுந்துரும். அப்ப அந்த கிணத்துல நம்ம அலிஷாவோட அம்மாவை காமிப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அமானுஷம் தான் இதையும் பண்ணுதோன்னு ஒரு சந்தேகம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல்ல நடந்த விஷயத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர வருத்தத்தோட அலிஷா வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. அவ வீட்டுக்கு போற வழியில பயங்கர கூட்டமா இருக்கும். என்னன்னு சொல்லி எட்டி பாப்பா அந்த இறந்து போன குழந்தையோட சடலத்தை வச்சு எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஊர்க்காரங்களா நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தையோட அம்மா அலிஷாவை பார்த்து பயங்கர கோவமா திட்டிடுறாங்க. அலிஷா வேகமா வீட்டுக்கு ஓடி போய் வீட்டுல என்ன ஆச்சுன்னு பாக்குறா. வீட்டுல பார்த்தா அவங்க அம்மா நார்மலா இருப்பாங்க. ஆனா அலிஷாக்கு டவுட். அம்மா நீ வீட்டை விட்டு எங்கேயா வெளியில போனியான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவங்க நீ தான் என்ன வீட்டுல வச்சு பூட்டிட்டு போனல, நான் எங்கேயும் போகல, உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்க, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. அன்னைக்கு ராத்திரி வழக்கம் போல சாப்பிட உட்கார்றாங்க 3 பேரும். இன்னைக்கு அவங்க அம்மா பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடலாம், இன்னைக்கு அலிஷா நீயே பிரேயர் பண்ணுன்னு சொல்றாங்க. அலிஷாவும் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறா. திடீர்னு கரண்ட் போயிடுது. கரண்ட் போனோன்னு அவங்க பாட்டி ரூம்ல இருந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க பசியில தான் கத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அலிஷா அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறா. அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்து பார்த்தா டைனிங்ல யாருமே இல்ல. அந்த குட்டி பொண்ணு பயந்து போய் வேற ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. அலிஷா அவங்க அம்மா எங்கன்னு ரூம் எல்லாம் தேடுறா. கடைசியில ஒரு ரூம்ல அவங்க அம்மா ஒரு மூலையில நின்னுட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் திரும்பி அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவ அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே கிட்ட போவா. திடீர்னு அந்த ரூம்ல அமானுஷமான நிறைய விஷயங்கள் நடக்கும். தன்னாலேயே டேபிள் எல்லாம் விழும், போட்டோஸ் எல்லாம் விழும். அலிஷா பயங்கரமா பயந்துருவா. ஆக்சுவலா அவங்க அம்மா அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தன்னோட சொந்த பல்லையே புடுங்கி போட்டுட்டு இருப்பாங்க. வாயெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கும், அந்த இடம்லாம் ரத்தமா இருக்கும். அந்த நேரம் கரண்ட் வந்துரும். அலிஷாவை பார்த்து கழுத்தை நெரிக்க வருவாங்க. அலிஷா கால் தடுக்கி கீழே விழுந்துருவா. கிட்ட வந்து அப்படியே அவன் மேல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஐரினும் அலிஷாவும் அவங்க அம்மாவை கொண்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறாங்க. இப்ப மறுநாள் ஸ்கூல்ல இருக்க சர்ச்சை காமிக்கிறாங்க. அந்த சர்ச்சை சுத்தி நிறைய காக்காக்கள் பறந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே சர்ச்சில் போலீஸ் மதர் எல்லாம் நின்னுட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னா சர்ச்சோட ஃபாதர் அமானுஷமான முறையில இறந்துட்டாரு. அவர் தான் அலிஷாவோட அம்மாவுக்கு பாவம் பண்ணி வழங்கியிருப்பாரு. போலீஸ் ஃபாதரோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா மதர் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் வேணாம், பாடி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் பண்ண முடியாது மதர், நாங்க எங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பாடியை எடுத்துட்டு போயிடுவாரு போலீஸ். இப்ப பசங்க 2 பேரும் ஸ்கூல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்க வழியில ஒரு காக்கா வேகமா வந்து அலிஷாவோட காதலே அடிச்சுட்டு போயிடும். அவ காதை தொட்டு பார்ப்ப காதல ஒரே ரத்தமா இருக்கும். திடீர்னு பார்த்த ஒரு மனுஷனோட கண்ணு வந்து அப்படியே முன்னாடி விழும். அலிஷா அதை பார்த்து பயந்துருவா. ஐரினை கூப்பிட்டு அங்க இருந்து 2 பேரும் வேகமா ஓடுறாங்க. அலிஷா வேகமா வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுல ஒரு
ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துட்டு இருக்கும். அவங்க அம்மா ஒரு செவத்து முன்னாடி நின்னுகிட்டு தன்னோட தலையை தானே செவத்துல முட்டிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. அலிஷாக்கு என்ன பண்றதே தெரியாது. பயந்துகிட்டு அம்மா அம்மான்னு சொல்லி தொட்டு பாப்பா அம்மாவை. அலிஷா அம்மா திடீர்னு திரும்பி அலிஷாவோட கழுத்தை பிடிச்சு அப்படியே செவுத்தோட வச்சு தூக்கிடுறாங்க. அலிஷாவால கத்தவும் முடியல, துடிக்கிறா. அலிஷா அம்மாவோட கண்ணுல தான் பயங்கரமான காயம் இருக்கும். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அலிஷா ஸ்கூல் விட்டு வருமோ பார்த்தது அலிஷா அம்மாவோட கண்ணு தான். அலிஷாவோட அம்மா அலிஷாவை கொல்றத பார்த்து ஐரின் உடனே போன் எடுத்து சாகருக்கு போன் பண்ணிடுறா. ஐரினால பேச முடியாதனாலும் அலிஷா வீட்டுல இருந்தா போன் வந்து சாகர் புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து அலிஷா அவங்க அம்மா எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிறான். இப்ப நம்ம போலீஸ்காருக்கு போன் வருது. ஊர் எல்லையில 2 டெட் பாடி கிடக்குது அப்படின்னு சொல்லி போன் பண்றாங்க. ஃபாதரோட பாடி கூட இதையும் சேர்த்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சாகர் அலிஷாவை ஹாஸ்பிட்டல்ல போய் மீட் பண்றான். என்னாச்சு உங்களுக்கு? உங்க அம்மாக்கு கண்ணுல அடிபட்டு ஒரு கண்ணே இல்லைன்னு சொல்றாங்க டாக்டர். உனக்கும் பார்த்தா பயங்கரமா அடிபட்டு இருக்கு வீட்டுல. உங்க வீட்டுல என்னதான் நடக்குது? ஏதாவது பிரச்சனையா? ஊர்க்காரங்க ஏதாவது பண்ணாங்களா அவங்களன்னு சொல்லி கேட்கறான். ஆனா அலிஷா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க 2 பேரும் விளையாடி கீழே விழுந்துட்டோம்னு சொல்லி போய் சொல்றா அவகிட்ட. இப்ப சாகர், நீங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க, உங்களை யார் பாத்துப்பாங்க? உங்களுக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நம்ம குட்டி பொண்ணு ஐரின் வீட்டுல பாட்டியம்மா இருக்கிறதா சைக்கிள்ல காமிப்பா. சாகர், நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். அலிஷா, வேண்டாம் சாகர், அவங்களுக்கே உடம்பு முடியல, அவங்க ரொம்ப வருஷமா ரூம்ல தான் இருக்காங்க, வெளியெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லுவா. அப்படின்னா அவங்களையும் இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அவ பேச்சு கேட்காம அவன் வீட்டுக்கு கிளம்பி போறான். கூட அவன் ஃப்ரெண்டும் போறான். இப்ப நம்ம போலீஸ்கார காமிக்கிறாங்க. நம்ம ஃபாதரோட பாடி, அது மட்டும் இல்லாம ஊருக்கு வெளியில 2 பேர் செத்து கிடக்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த பாடி எல்லாத்தையுமே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அமைச்சிருப்பாரு. அது என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறாரு போலீஸ்காரு. அங்க டாக்டர்ஸ் அந்த பாடிக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபாதரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் ஸ்டார்ட் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடும். இப்ப கரண்ட் வரும், பார்த்தா ஒரு அமானுஷமான விஷயம் நடந்திருக்கும். சில ஃபாதரோட பாடியை நடுவுல படுக்க வச்சிருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு. அந்த பாடி பார்த்தா ஃபர்ஸ்ட் இருந்த பாடியோட இடம் மாறி இருக்கும். டாக்டர்ஸ்க்கெல்லாம் பயங்கரமான ஷாக். ஏதோ தப்பா இருக்குதுன்னு அவங்களுக்கு புரியுது. இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. டாக்டரோட சட்டையை கழட்டி பார்த்து நம்ம எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். என்னன்னா அவரோட நெஞ்சு, வயிறு பகுதிகள் எல்லாம் உடம்ப கீறி பயங்கரமான சிம்பல்கள்லாம் எழுதி இருக்கும். அதெல்லாம் ஏதோ மந்திர எழுத்துக்கள் மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னு கம்பவுண்டர் பயந்து ஓடிடுவான் அந்த இடத்த விட்டு. டாக்டர்ஸ்க்கும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரியுது. இப்ப பார்த்தா நிறைய விசித்திரமான விஷயங்கள்லாம் அந்த ரூம்ல நடக்குது. ஆட்டோமேட்டிக்கா பொருட்கள்லாம் நகருது. இதை பார்த்தோன்னே டாக்டர்ஸ் எல்லாம் அந்த ரூமை விட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. போலீஸ் உடனே வேகமா ஓடி வந்து அந்த ரூம்குள்ள என்னாச்சுன்னு பாக்குறாரு. போலீஸ் கூடயே உள்ள வந்து ஃபாதரோட பாடியை பார்த்த ஊர் மக்கள் சில பேரு அவங்களும் போலீஸ் கிட்ட, வாங்கய்யா ஓடிடலாம், இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது, இந்த ஊர்ல ஃபாதர் மட்டும் இல்ல, வேற யார் செத்தாலும் நாங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம், நீங்க அந்த பாடியை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க அடக்கம் பண்ணிடுறோம், இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. போலீஸ் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களை விட்டுட்டு ஒரே ஒரு ஆளை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ண பாக்குறாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, சாகரும் அவனோட ஃப்ரெண்டு பாட்டியம்மா கூட்டிட்டு வரதுக்காக வீட்டுக்கு வரானுங்க. சாகர் பாட்டி இருக்கிற ரூம் போய் எவ்வளவு கதவை தட்டி பாக்குறான். பாட்டி தான் கதவு திறக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போறான். உள்ள போனா அந்த டோர் லாக் ஆயிட்டு உள்ள போயிட்டு பாட்டி எங்க இருக்காங்கன்னு தேடி பாக்குறான். ஆனா அந்த ரூம்ல யாருமே இல்ல. அந்த ரூம்ல நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் பார்த்து சாகருக்கு ரொம்ப பயமாயிருது. சரி, இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சு அந்த ரூமை விட்டு வெளியில வர ட்ரை பண்றான். ஆனா வெளியில வரவே முடியல. ரூம் லாக் ஆயிடுது. எவ்வளவு கத்துறான் கதறான், அந்த ரூமை ஓபன் பண்ணவே முடியல. கடைசியில முரளி அந்த டோரை வெளியில இருந்து திறக்கவும் எப்படியோ சாகர் தப்பிச்சு வெளியில வரான். அந்த ரூமை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் சாகருக்கு அவனோட ஃப்ரெண்டு முரளிக்கும் ஏதோ பயங்கரமான சவுண்டு கேக்குது. தலையே வெடிக்கிற மாதிரி சவுண்ட். அது அவனுங்களால தாங்க முடியல. கொஞ்ச நேரத்துல அந்த சவுண்ட் நின்றும். ஆனா முரளிக்கு என்னவோ ஆகுது. எப்படி அலிஷா அம்மா பண்ணுவாங்களோ அதே மாதிரி இப்ப முரளி பண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு சாகரோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அவனை கொல்ல ட்ரை பண்றான். சாகர் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவு சண்டை போட்டு முயற்சி பண்ணி எஸ்கேப் ஆக பாக்குறான். முடியல. முரளி அடிச்ச அடியில சாகர் கதவை உடைச்சிட்டு வந்து வெளியில விழுவான். இதுதான் சான்ஸ், அங்க இருந்து அப்படியே தப்பிச்சு ஓடிடுவான் சாகர். முரளிக்கு என்ன அமைச்சதெல்லாம் காமிக்கல. இந்த பக்கம் போலீஸ்கார் நம்ம வெட்டியான கூட்டிக்கிட்டு ஃபாதரோட பாடி அடக்கம் பண்ண போனார்ல, போய் ஒரு இடத்துல குழி தோன்றாங்க. அந்த வெட்டியான் குழி தோண்டிக்கிட்டே இருக்கும் போது குழியில ஏதோ தட்டுப்படுது. பார்த்தா ஏற்கனவே அந்த குழிக்குள்ள ஒரு பொண்ணோட உடம்பு புதைச்சிருக்கும். ஆனா அந்த பாடி எதுவுமே கெட்டு போகல. இப்பதான் புதைச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதை பார்த்தோன்னே வெட்டியான அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். அது யாரோட பாடி என்னன்றதான் இனிமே சுவாரஸ்யமே. இப்ப சாகர் மறுநாள் அவங்க அப்பாவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸை பாக்குறான். போலீஸ்காரர் நம்ம சாகர் அவங்க அப்பா கிட்டையும், முரளியோட அப்பா அம்மா மர்மமான முறையில இறந்திருக்காங்க, முரளியை வேற காணோம், அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, தேடிட்டு இருக்கோம்னு சொல்லுவாரு. அப்ப சாகர் சொல்லுவான், அலிஷாவோட வீட்டுல தான் நிறைய மர்மமான விஷயம்லாம் நடந்தது, அதை நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனா அந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவான். இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஹஸ்தினாபுரத்துல இருந்து ஏதாவது கேஸ் நம்ம ஃபைல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. போன கான்ஸ்டபிள் ரூம்ல இருந்து, சார் ஃபைல் கிடைச்சிருச்சு சார் குரல் கொடுப்பாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு கான்ஸ்டபிளை போய் பார்க்க போவாரு. திடீர்னு பார்த்தா அந்த கபோர்டு எல்லாம் அவர் மேல விழுந்து அந்த கான்ஸ்டபிள் அடிபட்டு கிடப்பாரு. போலீஸ் அவரை காப்பாத்தி அவர்கிட்ட இருந்து ஃபைலை வாங்கி பார்த்தா அந்த ஃபைல்ல ஒரு வீடியோ கேசட் இருக்கும். அந்த வீடியோ கேசட்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு போட்டு பார்ப்பாங்க. அந்த வீடியோல 4 டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா ஹஸ்தினாபுரம் கிராமத்துல இருந்து நிறைய டெட் பாடிகள் வர்றதாகவும் அந்த மர்மமான சாவுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி செக் பண்றதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து ஸ்பெஷலா அந்த பாடிகளை எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக இந்த டாக்டர்ஸ் அமைச்சிருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. உடம்போட உறுப்புகள்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே நல்லா இருக்கு, மூளை இன்னும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த பாடி எல்லாம் இறந்த நிலைமையில இருக்கு. ஃபைனலா அந்த டாக்டர் சொல்றதா முக்கியமான மேட்டர், இந்த பாடி எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வந்த நாங்க தான் மாட்டிக்கிட்டோம், அதுங்கெல்லாம் இப்ப எங்களை பாத்துக்கிட்டு இருக்கு, எங்க கதை முடிஞ்சது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. திடீர்னு பார்த்தா அந்த ரூம்ல அமானுஷமான விஷயங்கள்லாம்
விஷயங்கள்லாம் நடக்கும். டோர் லாக் ஆயிடும், லைட் எல்லாம் அணைஞ்சு எரியும். அப்படியே அந்த வீடியோவும் கட் ஆயிடும். போலீஸ்காரர் சாகர் கிட்ட இது நம்ம நினைக்கிறத விட எல்லாம் பெரிய விஷயமா இருக்கு, நீ இந்த விஷயம்லாம் தலையிடாத, ஸ்கூலுக்கு போ, படிக்கிற வேலையை பாரு, மிச்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அவனுக்கு ஒரு அட்வைஸை போடுறாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் சாகரோட அப்பாவை தனியா கூப்பிட்டு, சாகர் சொன்னது அத்தனையும் உண்மை, இதே மாதிரி எனக்கும் அங்க ஒரு அமானுஷமான விஷயம் நடந்தது, இதெல்லாம் சொன்னா எவனும் நம்ப மாட்டானுங்க, எப்படி சாகரானுங்க, சாகரவனுக்கு என்ன ஆகுதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, ஒரே குழப்பமா இருக்குன்னு நம்ம போலீஸும் சொல்றாரு. இப்ப நம்ம ஸ்கூல்ல காமிக்கிறாங்க, நம்ம முரளி ஸ்கூலோட பில்டிங் மேல ஏறி கீழே குதிக்கிற மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். அவனோட உடம்பெல்லாம் சாத்தானோட குறிகள் வரையப்பட்டிருக்கு. அவன் சுயநினைவிலே இல்ல. திடீர்னு பார்த்தா பில்டிங்கோட மேல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல உயிர் போயிடுது. ஹீரோவால இந்த இழப்பை தாங்கிக்கவே முடியல, பயங்கரமா கதறி அழுகுறான். இப்ப நம்ம சர்ச்சோட மதர் அலிஷாவோட அம்மா மர்சலினை போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. அவங்க மர்சலின் கிட்ட இதை எல்லாத்தையும் நீ நிறுத்து, நீ தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், நீ நிறுத்தலன்னா நான் நிறுத்த வேண்டி இருக்குன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஒருவேளை இவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் போல இருக்கு. அவங்க சொல்லிட்டு கிளம்பும் போது டக்குன்னு மர்சலின் மதரோட கையை பிடிக்கிறா. அவ்வளவுதான், மதரோட கதையும் முடிஞ்சிருச்சு. மதரும் மர்மமான முறையில சாகடிக்கப்படுறாங்க. செத்தன்னு போலீஸும் சாகரும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அங்க மர்சலின் இருக்க மாட்டாங்க. சோ எப்படியோ மர்சலின் பசங்களை தேடிக்கிட்டு ஸ்கூலுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள மர்சலின் ஸ்கூலுக்கு வந்து தன்னோட கடைசி பொண்ணு ஐரின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. போலீஸும் சாகரும் ஸ்கூல்ல போய் ஐரினை தேடும் போது சிஸ்டர் சொல்லுவாங்க இப்பதான் அவங்க அம்மா கூட்டிட்டு போனாங்கன்ட்டு. சரி வீட்டுக்கு போனா அவங்கள பிடிச்சிடலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க போலீஸ்காரங்களும் சாகரும். வீட்டுல பார்த்தா ஐரினும் மர்சலினும் இருப்பாங்க. போலீஸ் அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஜீப்ல உட்கார வச்சுட்டு வீடு ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா அந்த வீட்டுல ரொம்ப அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உள்ள சர்ச் பண்ண போலீஸ் 3 பேருமே தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துடுறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டருக்கு பயங்கரமான ஷாக். இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்குள்ள ஊர் மக்கள்லாம் வந்து போலீஸை லாக் பண்ணி போலீஸை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஊர் மக்கள் நிறைய சடங்குகள் மூட நம்பிக்கைகள் பயங்கரமா ஃபாலோ பண்றதுனால போலீஸ் எல்லாம் இந்த ஊருக்குள்ள வர விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வருஷமா இந்த ஊருக்குள்ள போலீஸே வந்தது கிடையாது. இப்ப நம்ம போலீஸ் வந்து போலீஸ் ஊர்க்காரங்களாம் சேர்ந்து பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. நம்ம போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி சுடுறாரு. எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுறானுங்க. இந்த கேப்ல அந்த மர்சலின்ற பொம்பளையும் அந்த ஜீப்ல இருந்து தப்பிச்சு எங்கேயோ ஓடிடுது. போலீஸ் தப்பிச்சும் பொழைச்சோண்டு சாகரையும் அந்த குட்டி பொண்ணையும் கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஐரினை சாகர் அவங்க கூட கூட்டிட்டு போயிடுறான் அவன் வீட்டுக்கு. இப்ப நம்ம சாகருக்கு அவனோட வீட்டுல பயங்கரமான அமானுஷம் அவனுக்கு நடக்குது. சாகருக்கு ஏதோ பயங்கரமான விசித்திரமான சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு அவனோட காதுக்குள்ள. அவனால அதை நிறுத்தவே முடியல. தொடர்ந்து சவுண்ட் கேட்டுட்டே இருக்கனால அவன் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான். அந்த சவுண்டை நிறுத்தத்துக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்கறான். ஒண்ணுமே அவனால பண்ண முடியல. தன்னோட காதையெல்லாம் குத்தி காயப்படுத்திக்கிறான். இந்த சத்தம் தர தலைவலியை தாங்க முடியாம கத்தி 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 மயக்கடிச்சு விழுந்துடுறான். அவங்க அப்பா அம்மா அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நார்மல் ஆயிடுறான் சாகர். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து, சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமா நடக்குது. அவருக்கும் இந்த அமானுஷமான விஷயங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருந்திருக்கு. நாம ஒரு தடவை அவர் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணுவோமான்னு சொல்லி கேட்பான். நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் சரியா படுது. இப்ப இன்ஸ்பெக்டரும் சாகரும் ஃபாதரோட வீட்டுக்கு போய் சர்ச் பண்றாங்க. அவங்க வீட்டுல சர்ச் பண்ணும்போது ஒரு புக்ல ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னா இவங்க ஹஸ்தினாபுரத்தோட கேஸ்ல ஒரு வீடியோ கேசட் பார்ப்பாங்கல்ல, அந்த வீடியோல இருந்த டாக்டர்ஸோட போட்டோ தான் அது. அந்த போட்டோல இருக்கவங்களை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாரு போலீஸ். அதுல டேனியல் ஆசீர்வாதம்ன்ற ஒருத்தர் மட்டும் உயிரோட இருக்காரு. அவர் அந்த ஊர்ல இருந்து வேற ஒரு கிராமத்துல போயிருக்காரு. மனுஷனுக்கு ரொம்ப வயசாகி படுத்த படுக்கையா இருக்காரு. சாகரும் இன்ஸ்பெக்டரும் ஊர்ல நடந்த அமானுஷமான விஷயங்களை பத்தி எல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க. உங்களுக்கு இதை பத்தி தான் தெரிஞ்சுன்னா சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம தாத்தா புடி கொடுக்காம எனக்கு ஒன்னும் தெரியாது என்ன விட்டுடுங்கன்னு சொல்லி மழுப்புறாரு. தாத்தாவும் இன்ஸ்பெக்டரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது சாகர் அங்க இருக்கிற கபோர்டெல்லாம் செக் பண்றான். இறந்தவங்க உடம்புல இருந்த மாதிரி சிம்பிள் எல்லாமே அவரோட வீட்லயும் வரைஞ்சு வச்சிருக்காரு ஒரு பேப்பர்ல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் தாத்தாவை மிரட்டி கேட்கிறாரு. தாத்தா இப்ப கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1950 ஹஸ்தினாபுரத்துல விக்டோரியான்னு ஒருத்தவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமான கடவுள் பக்தி இருந்திருக்கு. ஆனா இந்த ஊர்ல இந்த நிறைய மக்கள் மூட நம்பிக்கையும் சாத்தான் வழிபாடையும் ஃபாலோ பண்ணி இருந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே இவங்க அவங்க எல்லாருக்கும் எதிராக பேசி கடவுளை தான் வழிபடணும், கடவுள் தான் நல்லவர்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்டும் இதே மாதிரி சர்ச்சில் ஊழியம் பண்ணிட்டு இருந்தவர் தான். அவர் உடம்பு முடியாம பயங்கர படுத்த படிக்காயிறாரு. அந்த ஊர்ல ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை பிறக்கும். அந்த கணவர் அந்த குழந்தைய பலி கொடுக்கணும்னு சொல்லுவார் அந்த சாத்தானுக்கு. நம்ம விக்டோரியா போய் அதை தடுத்துருவாங்க. அதனால ஊர் மக்களுக்கும் விக்டோரியாவுக்கும் பயங்கரமான தகராறுலாம் நடக்கும். இப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு நாள் விக்டோரியாவோட கணவரும் இறந்துருவாரு. இதுல மனசடைஞ்சு போன விக்டோரியா, நான் இவ்வளவு நாள் கடவுளை வழிபட்டேன், ஆனா அந்த கடவுள் என்னோட கணவரை பிரிச்சிட்டாரு, இனிமே நானும் சாத்தானை வழிபட போறேன், என் கணவர் எனக்கு திரும்ப வேணும்னு சொல்லிட்டு தன்னோட கணவருக்கு எப்படியா உயிர் கொடுத்து காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு விக்டோரியா அவளோட கணவரோட பாடி எடுத்துக்கிட்டு அந்த சாத்தானோட கோயிலுக்கு போறா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வெள்ளக்காரன் ஒருத்தன் இந்த சாத்தானை வழிபடுற முறைகள்லாம் ஒரு புக்கா எழுதியிருப்பான்னு சொல்லியிருப்போம்ல, அந்த ஆள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த புக்கையும் அந்த ஆளோட வச்சு போச்சிருப்பாங்க. அந்த ஊர்ல தான் விக்டோரியா அந்த சவக்குழியை தோண்டி அந்த மெலிஷியஸ் மேக்னஸ் என்ற சாத்தானை வழிபடுற புக்கை எடுத்து சடங்க ஆரம்பிக்கிறா. ஏற்கனவே இந்த ஊர் மக்கள் சாத்தானுக்கு நிறைய பலி கொடுத்து நரபலிகள் கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாதுன்ட்டு. இப்ப விக்டோரியா இந்த சடங்கெல்லாம் செஞ்சு அவளோட கணவனுக்கு உயிர் வர வச்சுட்டா. சாத்தானால உயிர் பெற்ற அவளோட கணவர் இந்த ஊரை என்ன பண்ணுவான்னு சொல்லி பயந்து ஊர்க்காரங்க எல்லாம் விக்டோரியாவோட சடங்கை தடுத்து நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க. இப்ப விக்டோரியா நடத்தின சடங்கு பாதியில நின்றனால சாத்தான் இன்னும் கோபமாயிடுச்சு. இந்த ஊரை பழிவாங்கன்னு நினைச்சு நம்பணும் அந்த ஊர்க்காரங்க அந்த சாத்தானை சாந்தம் படுத்துறதுக்காக நரபலி கொடுக்க முடிவு பண்றாங்க. ஊர் ஒண்ணு கூடி அவங்க முடிவு பண்ண மாதிரி ஒரு சின்ன பையனை பலியும் கொடுத்துறானுங்க. இந்த விக்டோரியாவுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவ தான் மெர்சலின், அலிஷாவோட அம்மா. மெர்சலினோட
அலிஷாவோட அம்மா விக்டோரியாவால் நடத்த முடியாத அந்த சடங்கை நடத்தி திரும்ப அவங்க அப்பாவுக்கு உயிர் கொடுக்கணுன்றதுக்காக தான் மெர்சலின் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கணும்னு அந்த தாத்தா சொல்றாரு. இந்த 1950 நடந்த இந்த விஷயத்தோட சேர்த்து இந்த ஊர் மக்கள் நிறைய மூட நம்பிக்கைகளையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவங்க உடம்ப வருத்திக்கிட்டு உடல் உறுப்புகளை வெட்டி அந்த சாத்தானுக்கு பலி கொடுக்கறாங்க. அதோட நரபலிகளும் கொடுக்கறாங்க. இதனால அவங்களோட மனநிலையே பயங்கரமா மாறி ஒரு மாதிரி இருக்காங்க அந்த ஜனங்க எல்லாம். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச ஃபாதர் மதர் ஷீலா 2 பேரும் இந்த ஊர் மக்களுக்கு எப்படியாவது நல்ல பகுத்தறிவை கொடுத்து அவங்கள முன்னேற்றணுன்றதுக்காக இந்த ஊருக்கு வந்தாங்க. ஸ்கூலு சர்ச் எல்லாம் கட்டி அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் படிப்பை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பகுத்தறிவை வளர்த்தாங்க. இப்ப நம்ம சாகர் தாத்தா கிட்ட இதெல்லாம் எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த தாத்தா சாத்தானுக்காக எழுதப்பட்ட அந்த புக்ல தான் அதுக்கான தீர்வும் இருக்கு. அந்த ஊர் மக்கள் அதை ரொம்ப வருஷமா பாதுகாத்துட்டு வராங்க. ஒருவேளை அந்த புக்கை அழிச்சு அந்த சாத்தானும் அழிஞ்சிருவான். ஆனா அந்த மக்கள் என்ன நம்புறாங்கன்னா அந்த புக்கை அழிச்சு அந்த ஊரும் அழிஞ்சிரும் நினைச்சு அவங்க அதை பாதுகாத்துட்டு வராங்க. எங்க அம்மா அந்த ஊர்ல மருத்துவரா இருந்தாங்க. அவங்க சொல்லிதான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த சடங்குல இந்த வருஷம் யாரை பலி கொடுக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அலிஷாவோட தங்கச்சி ஐரின் இந்த வருஷம் பலி கொடுத்தலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுக்கான சடங்குகள்லாம் நடக்குது. தாத்தா கிட்ட இருந்து விஷயத்தை கேட்ட சாகரும் இன்ஸ்பெக்டரும் ஊருக்கு வந்து எப்படியாவது அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சு அதை அழிச்சாதான் இவனுங்க எல்லாம் சரியாவானுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையில இறங்குறாங்க. போலீஸ் ஆட்களோட போயிட்டு ஒரு சவக்குழியா தோண்டி அந்த புக்கை தேடுறாரு. ஒரு வழியா அந்த புக்கு கிடைச்சிருது. இந்த விஷயம் தெரிஞ்ச ஊர் மக்கள்லாம் வந்து போலீஸையும் சாகரையும் தடுக்கிறாங்க. அந்த புக் அழிக்காம நடந்த கலவரத்துல ஒரு வழியா எப்படியோ சாகர் அந்த புக்கை எரிச்சிடறான். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த ஊர் மக்களுக்கு? இதுல அடுத்த பார்ட் ஏதாவது வருமா? அலிஷாவோட அம்மாக்கு என்ன ஆச்சு? எதையுமே காமிக்கல. படத்தை அப்படியே இன்கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பாங்க. என்ன சூப்பரான படம் இல்ல? இன்னொரு தரமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி.